வித்தை ஆண்கள் பெண்கள் கட்டாயம் செய்யணும். இது வெறும் பெண்களுக்கான மட்டும் அல்ல, சரிங்களா? ஆண்மை குறைபாடு, விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு, தாம்பத்தியத்தில் சிறக்க முடியவில்லை, எல்லோரும் கவனமாய் பாருங்கள். வெல்கம் டு ஜெம்சி ஒர்க் அவுட் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ். நான் உங்கள் குரு. ஆரம்பிக்கலாங்களா? இப்போ பயன்படுத்தக்கூடியது அம்மிக்கல். இப்போ இதிலிருந்து வச்சிருக்கிறது ஒவ்வொன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பேசுகிறேன். அதாவது இதையே பயன்படுத்தலாம். இப்போ பிரியாணிக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அது தயாரிக்கிறோம். எப்படிங்கிறத பாருங்கள். பிரியாணி பேஸ்ட்டு பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையில் நிகழ்ச்சி தான் ஜெம்சி ஒர்க் அவுட் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ். ஆனால் இது ஜெம்சி பவுன் ஃபுட்ஸு பாரம்பரிய முறையில். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் பச்சை மிளகா அல்சரு சூடு, நான் சாப்பிட மாட்டேன், வர மிளகா காரம் எனக்கு ஆகாது, இன்னும் உடல் சூடு அதிகமாகிரு, அதுவும் இந்த மாதிரி வெயில் காலங்களில் சிக்கன் சாப்பிட மாட்டேங்கிறவங்கள கவனமாக பாருங்கள். இப்போ இந்த மிளகாயை நம்ம சுற்றி செய்ய போகிறோம். வெறும் மிளகாய் தண்ணி. இந்த உடல் உபாதை உள்ளவங்க இந்த இடத்துல சுக்கும் அருகம்பில்லு இது கூட வச்சுக்கங்க. எங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை, நாங்கள் எப்போ வேணாலும் சாப்பிடுவோம். ஸோ நாங்கள் இப்படியே சுற்றி செய்துக்கிறோம். பார்க்குற நீங்கள் சுக்கு ட்ரை ஜிஞ்சர் பவுடர் ப்ளஸ் அருகம்பில் பொடி. ஓகேங்களா? இப்போ ஆரம்பிக்கலாம். இப்போ நான் உட்காரக்கூடிய பொசிஷனை தெளிவாக பார்த்துங்க. ஆண்கள் எப்படி உட்காரணும், பெண்கள் எப்படி உட்காரணும், மூச்சு எப்படி விடணும், மார்பக புற்றுநோய் உள்ளவங்களுக்கு கூட எப்படி இந்த பயிற்சி பலன் தரும், வராமல் தடுக்கிறது உள்படங்கிறது தான் சொல்கிறேன். கவனமாக பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி, சென்டரில் இந்த இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னுடைய 2 மார்பகத்துக்கும் சென்ட்ரல் இருக்குது. இப்போ என்னுடைய ரைட் ஹேண்ட். ஸோ கை இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி இருக்கணும். இப்போ முதல்ல பயிற்சி இப்படி தொடங்கணும். பின்னாடி கால் ஃபிங்கரில் இருக்குது, முன்னாடி கால் இந்த கால் மட்டமாக இருக்குது. ஸோ எடிட் பண்ணியெல்லாம் காட்ட முடியாது, அதனால் விளக்கம் கொடுத்து தான் ஆகணும். பார்த்துக்குங்க. இப்போ இந்த வரமிளகாயும் பச்சை மிளகாயும் ஒன்றா மை மாதிரி ஆக்க போகிறேன். காற்று அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க போகுது, தண்ணீர் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றி இருக்கிறேன். ஸோ சூடு வராமல் இப்போ நான் இதை மை மாதிரி ஆக்கையில் இது நீர்த்து போகுது. உடலுக்கு பார்த்தீங்கன்னா பெரியதளவில் சூடு தராது. இந்த மாதிரி டைமிங் கொடுத்து முதல்ல தனியாக அரைச்சிக்கணும். எல்லா நிகழ்ச்சியிலையும் நிறைய பேர் சரு நான் இந்த அம்மிக்கல்லையே காட்டினாலும் எடுத்து இது பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இதோட பலன் என்னன்னு தெரியாது பெரும்பான்மையானவருக்கு. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த மிளகா காரத்தை சுற்றி செய்கிறோம். கூட நம்மளுடைய ஆண்கள் விந்தகம், சரிங்களா, அதை இரத்த ஓட்டத்தை நல்லா கொடுத்து சரி செய்துக்கிறோம். ஸோ இது ஆட்டாங்கல் அம்மிக்கல் அப்படிங்கிறது பெண்களுக்கானதுன்னு நினச்சிடாதீங்க. இன்னைக்கு வேற வழி இல்லை. ஆண்களும் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. தெளிவாக புரிஞ்சுக்குங்க. கேள்வி கேட்கறத வச்சு தான் சொல்கிறேன். இப்போ எனக்கு கட்டுன்னு ஏப்பமே வந்துருச்சு. காலையில் நான் சிக்கன் 65 சாப்பிட்ருக்கிறேன். இன்னும் வேறு எதுவும் சாப்பிடல. 11:30 இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வச்சு, ஒரு மிளகாய் விதை கூட இருக்கக்கூடாது, சரிங்களா? ரியல் டைமிங் எவ்வளவு நேரம் ஒர்க் அவுட் கிடைக்க போகுது, நிறையா விஷயங்கள் பேசலாம். இந்த வாரம் பூரா கேட்ட கேள்வி பதில்களுக்கும் பதிலாக இருக்க போகுது. ஸோ கவனமாக பார்க்கணும், கவனமாய் கேட்கணும், கவனமாக புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போங்க அப்படியே லெக் சேஞ்ச். இப்போ இந்த கால் மட்டம், இந்த கால் ஃபிங்கர். ஸோ இது இப்போ 2 சைடு மார்பகத்துக்கு சென்டரில். பெண்கள் மார்பக புற்றுநோய் உள்ளவங்க, இல்லை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த பொசிஷனில் உட்காந்து அரைச்சி பாருங்கள். உங்களுடைய எந்த பகுதி இயக்கம் கிடைக்குதுன்னு உங்களுக்கே புரியும். ஸோ இங்கே பொது வழியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது சுத்தி செய்யறதுல பிரதான பங்கு. இப்போ ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க. என்ன சத்தம்? கல்லு உரையிற சத்தம். இப்படி அந்த கல்லையும் தேய்ச்சி உள்ள இறக்குங்க. கல்லையே சுத்தி செய்து சாப்பிடக்கூடிய ஒரு அற்புத குரு விதயத்தை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த கல் தேஞ்சு இந்த மிளகாயோட சேர்ந்துட்டு இருக்குது. ஸோ சுத்தி செய்யறதுல முக்கியமான ப்ராசஸ் பார்த்துக்கணும்.
ரொம்ப மை மாதிரி ஆட்டிட வேண்டாம், அதாவது அரைச்சிட வேண்டாம். இந்த பக்குவத்தில் இதோ இப்போ கொத்தமல்லி, சோம்பு, அதாவது கிராம்பு, பட்டை, கசகசா. சரிங்களா? சோம்பு தானே வச்சேன், சோம்பு தானே அது செய்கிறதுக்கு பதிலாக மாற்றிக்கிட்டு வச்சுட்டு. ஸோ இப்போ இதை போட்டு கூட ஆட்டுங்க. இது ஃபைனலாக தான் வரணும். அது என்னன்னு சொல்கிறேன். தூரத்துலேருந்து பார்த்தா சரியாக தெரியுமா தெரியலையோ. ஓகேங்களா? இந்த ஆர்டரில் அரைங்க, விஷயம் இருக்குது. இப்போ இங்கே பாருங்க, 2 காலுமே ஃபிங்கர், கை உள்ளே இருக்குது இப்போ. சரிங்களா? பெண்கள் நல்லா பார்த்துங்க, கை இப்போ உள்ளே இருக்குது. சரியாக நீங்கள் இதை ஆட்டி அரைச்சி எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் இல்லாமல் வேலை நடக்காது. ஸோ அம்மிக்கல்லும் எப்படி சொல்கிறேங்க, வழுக்கத்தலை மண்டை மாதிரி இருக்குது. தெளிவாக பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தால் தான் நீங்கள் போட்டு வறுக்குன்னு இழுக்க முடியும். அப்படி இழுத்தா தான் கீழே கர்ப்பப்பைக்கு பெண்கள், ஆண்கள் விந்தகத்துக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்க முடியும். தெளிவாக பார்த்துக்குங்க. வாரம் பூரா செய்ய முடியலனாலும் சண்டே நாளில், லீவு நாட்களில் ஆண்கள் குறிப்பாக மனைவிமாருக்கு செய்து கொடுங்க, பசங்க அம்மாமாருக்கு செய்து கொடுங்க, அண்ணன் தங்கச்சிமாருக்கு செய்து கொடுங்க, தம்பி அக்காமார்களுக்கு செய்து கொடுங்க. எப்படியாவது இந்த முறையில் வீட்டில் யாராவது ஒருத்தராவது சமைக்க பழகுங்க முதல்ல. இப்போ எகைன் சேஞ்ச். இன்னி பொசிஷன் இருக்குதுங்க. சரிங்களா? முதல்ல ரத்த ஓட்டத்தை கொடுத்து நல்ல உடலை சூடு பண்ணிட்டு அப்புறம் தான் அந்த பொசிஷனுக்கெல்லாம் போக முடியும். ஸோ தெளிவாக பார்த்துக்கணும். எதுவுமே பொடி வைக்கல, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, சோம்பு எல்லாம் முழுசாக வச்சு இப்போ அரைக்கிறோம். ஷோல்டருக்கு தி பெஸ்ட் ஒர்க் அவுட். ஃபோர் ஆம்ஸ் மணிக்கட்டு வேற லெவலில் இருக்கும். லெக் சேஞ்ச். என் நெத்தியிலிருந்து சொட்டு சொட்டா வேர்த்து ஒழுகும். வேடிக்கை பாருங்க நீங்க கொஞ்ச நேரத்துல. மனம் வந்தாச்சு. என்னன்னா அந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா பக்குவமாக அரைவட்டுருச்சுன்னு. இப்போ எங்கள் வீட்டை கிராஸ் பண்ணுறவனுக்கு அங்கே வாசம் அடிக்கும். சரிங்களா? அதுதான் இதோட பக்குவமே. சரிங்களா? இப்போ இஞ்சி, பூண்டு தொளிச்சது. சரிங்களா? தனித்தனியாக லைட்டாக தண்ணியை தொளிச்சு முதல்ல நசுக்கிக்கலாம். இப்போ கால் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். அதை வேறு சொல்ல மறந்துட்டேன். இன்னும் ஃபைனல் ஸ்டேஜ் இருக்குது ஆசனத்தில், அதையும் கவனமாக பாருங்கள்.
இப்போ பூண்டு ஊற ஓரளவுக்கு ஆனதுக்கப்புறம் இஞ்சி இங்கே பாருங்கள் முழுசாக தொல்லியோடு இருக்கணும். தொல்லி நீக்கிறாதீங்க சரிங்களா? வெரிகோஸ் வெயின் உள்ளவங்க காலை இப்படி கொஞ்சம் அகட்டி வச்சு உட்காருங்க. தொடை உரிதல் ஒபிசிட்டி பிரச்சனைனால எனது அருமை சகோதரிகளை தொடை உரிறவங்க இப்போ உட்கார்ந்து இருக்கிற பொசிஷனை பார்த்துக்குங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி அதே அந்த வரக்குன்னு இழுத்தும் பார்த்தீங்களா, மறுபடியும் அந்த கல்லை தேய்ச்சி இதில் இறக்குங்க. அற்புதமாக இஞ்சி பூண்டு எல்லாமே சுத்தி செய்யப்பட்டுரும், ஒன்றா கலக்கப்பட்டுரும். ஸோ வேறு லெவலில் நம்ம உடம்புக்கு சக்தி தரக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உடல் சோர்விலிருந்து, டயர்டு, பாடி பெயின், ஸோ எல்லாத்துலேயும் ரிலீஃப் தரக்கூடியது. தெளிவாக பாருங்க. கை கொஞ்ச நேரம் வெயில் காலங்கிறனால சூடாயிரும். கை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி விரிச்சு பிடிச்சிக்கணும். கன்னியூஸாக இறுக்கி பிடிச்சி பண்ணிடாதீங்க, கொப்பளம் வந்துடும் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் சரிங்களா? அதுவும் பிஞ்சு கையாக வச்சிருக்கிற எனது அருமை சகோதரிகளை, தங்கச்சிகளை, அக்காமார்களை உங்களையும் தான் சொல்கிறேன். ஸோ ஜாக்கிரதையாக விட்டு இப்படி பிடிச்சிக்குங்க சரிங்களா? இப்போ உடலை சூடுபடுத்தி ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டான். இப்போ தானுங்க 100% சரியான பொசிஷனில் இப்போ செய்ய போகிறோம் பாருங்க. இரண்டு காலும் கீழே எப்படி உட்காந்துருக்குன்னு பாருங்க. இப்போ சூடு ஏறிடுச்சு, அப்புறம் தான் உட்கார முடியும். ரெண்டு காலும் நல்லா மட்டமாக வச்சுக்கிட்டு இனி இறக்குங்க உங்க பவரை. ரெண்டு காலுமே கீழே இருக்குதுங்க, எதுவுமே ஃபிங்கர்ல கிடையாது. நல்லா நோட் பண்ணி. இந்த டிக்கி வெறுத்து ஒபிசிட்டி பிரச்சனைனால உள்ளவங்கெல்லாம் இப்படி உட்கார்ந்து பாருங்க, கட்டழகான உடல் கிடைக்கும் எனதருமை சகோதரிகளே. ஆண்கள் விந்தணுக்கள் குறைபாடு, தாம்பத்தியத்தில் சிறக்க முடியவில்லை, ஆண்மை குறைபாடுன்னு சிம்பிளா சொல்றீங்கல்ல. ஸோ வெளியே சொல்ல வெக்கப்பட்டு இருக்கிறவங்களா, கேவலப்பட்டு இருக்கிறவங்களா, அதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு. மீண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ எந்த அளவுக்கு முன்னாடி குனிஞ்சு இழுத்துட்டு இருக்கேன்னு பாருங்க. இப்போ அதே சூட்டோட இப்படி இருக்கணும், அதுலதான் வரக்குன்னு கொண்டுட்டு போக முடியும் பாருங்க. இப்படி அரைக்கிற பொண்ணுகிட்ட எவனாச்சும் சில்மிசம் பண்ணான்னு வைங்க, ஓங்கி ஒரு அப்பு விட்டான்னு வைங்களேன், அவன் இந்த ஜென்மத்துக்கு அந்த பொண்ணு பக்கம் வரமாட்டான். ஸோ அப்படி ஹேண்ட் பவர் ஏறி கிடைக்கும். ஸோ ஜிம்மில் போய் முக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவாக நோட் பண்ணிக்கணும்.
80% தொட்டுட்டோம். இன்னொரு 20%. பயிற்சிக்கு பயிற்சி மாச்சு அற்புதமான பிரியாணி கிடைக்கும். சாதாரணமாக வேற லெவலில் டேஸ்ட் இருக்கு. அடி வயிறு அழுத்தி அழுத்தி மூச்சு வாங்கிட்டு இருக்குது. இப்போ அதை நல்லா நோட் பண்ணிக்கலாம். ஆட்டு வட்டுச்சம்மா அப்படியே பவுனம்மாவோடைய வித்தையை காட்டுற அந்த தாய் கிழவி வந்து முக்கிட்டு கிடக்கு. திட்டிகிட்டே இருக்கு, இவன் ஒருத்தன் நம்மள பிடிச்சி ஆவி வாங்கிட்டு இருக்கிறான். அதையும் காட்டுறேன் பாருங்க. இப்போ அடுத்தது இன்னும் தி பெஸ்ட். இப்போ பெப்பர் பேன் விரிச்சு வச்சிருந்தோம்ங்களா பெண்கள், அது ரொம்ப முக்கியம். இப்போ ஆண்கள். இப்போ பார்த்துக்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. ஆண்கள் ஓகே. நீ கூட முன்னாடி உட்கார்ந்து நீ பொசிஷனை மாற்றல, வேர்த்து ஒழுக ஆரம்பிச்சாச்சு. மூச்சு எப்படி வாங்குதுன்னு பாரு. க்ளோஸ் வந்து காட்டுறேன் எப்படி வேர்த்து இருக்குதுன்னு. ஃபினிஷ் த மேட்ரு. அற்புதமான பயிற்சி. அப்படியே லைவ் கட் பண்ணாமல் பவுனம்மாவையும் காட்டுறேன், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ